வணக்கம் நண்பர்களே, மீனாட்சி சீரியல் சியமா பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் அதிரடி திருப்பங்களங்க பார்த்தோன்னா, அப்பத்தான் தெய்வீகம் பாண்டிக்கும் பணக்கட்டை தூக்கி கொடுத்து ஹாஸ்பிட்டலில் போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு வந்து அனுப்புகிறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம ஜீவா எங்கேயுமே சொல்லாமல் கொள்ளாமல் அம்மா கிட்ட சொல்லாமல் போகிறான் அப்படின்னு வந்து நம்ம பாண்டிக்கு கையை திருக்கி அம்மா கிட்ட சொல்லுடா அப்படின்னு வந்து திருக்குறாங்க. ஒரு சைடு பார்த்தோன்னா விடுடா எதுக்குடா அவங்ககிட்டலாம் நான் சொல்லணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல அப்பத்தாவுக்கு கொடுக்க அந்த இலக்காரம் நம்ம பாண்டி வந்து சக்தி கிட்ட சொல்லக்கூடாது எந்த விஷயமும் அப்படின்னு வந்து பாண்டிக்கு மட்டுமே பணத்தை எல்லாம் செலவாக்கி பார்த்துக்கிடு. ஏன்னா தன்னோட மக வைத்து பேத்தி தேவி அப்படின்னு வந்து அந்த இடத்துல அவளுக்கு தான் இந்த வீட்டில் எல்லா மரியாதையும் அவளை கெட்டுன பாண்டிக்கும் அதே மரியாதை கொடுக்கணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து அப்பத்தான் எல்லாம் மறைச்சி செய்யுது. வெட்ட வெளிச்சமாக்கிட்டாங்க ஜீவா. ஒரு கட்டத்தில் கையை பிடிச்சி திருக்குனாங்களே, அந்த நேரத்தில் தன்னோட கையில் இருந்த பணம் பை வந்து நேராக மீனாட்சிக்கு காலடியில் போய் விழுது. மீனாட்சி அதை எடுத்து பார்த்து அப்படியே அரண்டு போய் நிற்கிறாங்க. இவ்வளோ பணமா அப்பத்தா, உங்களுக்கு இவ்வளோ பணம் எங்கேருந்து கிடச்சி அப்படின்னு வந்து ஒட்டுமொத்த குடும்பம் முன்னாடியே வந்து கொஸ்டினில் கேட்குறாங்க. ஏன் பணம்? இதை கொஸ்டின் கேட்க அதிகாரம் யாருக்கும் கிடையாது. அப்பத்தா கள்ள வழியில் இந்த பணத்தை யாருக்கிட்டே இருந்து வாங்கு, வேற யாராக இருக்கும்? இது ஆதியா ஏன் இருக்கக்கூடாது? அன்னைக்கு ஆதிக்கு நல்லா வந்து சாப்பாடு போட்டே அப்படின்னா ஆதி பணக்கட்டை தூக்கி அப்பத்தாயிட்ட கொடுத்து என்னையே மீனாட்சியும் பிரிக்க சரி பண்ணானா அப்படின்னு வந்து அந்த இடத்துல அரண்டு போய் நிற்கிறாங்க நம்ம ஜீவா. அதை பற்றி தாங்க இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோம்னா நிச்சயமாக அதிரடியான பரபரப்பு கட்டம் அப்படின்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் நம்ம பார்த்துட்டு இருக்க நேரம் தான் பார்த்தோன்னா நம்ம மீனாட்சிக்கு சந்தேகம். மாமா வந்து உங்கள் பூர்வீகம் என்ன அப்படின்னு எல்லாம் வந்து அந்த இடத்துல கேட்க நேரம் எனக்கு ஏதுமா பூர்வீகம், எனக்கே ஒன்றும் தெரியாது, நானே அம்மா தான் கதி அப்படின்னு இருந்தேன். ஆனால் உங்கள் அம்மா வந்து இப்போ பார்க்க தில்லுமுள்ளெல்லாம் உங்கள் மேலே அவ்வளோ பாசம் இல்லாதது மாதிரி இருக்குதே. வந்து எப்போவுமே வந்து தேவிக்கு கொடுக்க இம்பார்ட்டன்ஸ் பெத்த பையன் உங்களுக்கு கூட கொடுக்க மாட்டாங்களா? எந்த வீட்லையாவது இப்படி இருக்குமா அப்படின்னு வந்து நம்ம மீனாட்சிக்கு வந்து கொஸ்டின். ஒருவேளை அன்னைக்கு நான் ஃபோட்டோவில் அன்னபூர்ணியா இந்த இடத்துல பார்க்கல, மாமாவோட அப்பா பக்கத்தில் வேற ஒரு பெண்ணை வந்து பார்த்தேனே, அந்த பெண்ணு தான் வந்து நம்ம லோகநாதன் மாமாவோட அம்மாவா அப்படின்னு உள்ள சந்தேகம் வந்துட்டு அவங்க யார், என்ன பூர்வீகம், இவங்களோட பூர்வீகம் எந்த ஊர் அப்படின்னு வந்து நான் தெரிஞ்சுக்கிடணும் அப்படின்னு வந்து மீனாட்சி முற்படுறாங்க. அதே கணம் பார்த்தோன்னா இந்த சைடு நம்ம பாண்டிக்கும் தேவிக்கும் வந்து பணக்கட்டை தூக்கி கொடுத்து நீங்கள் ஹாஸ்பிட்டலில் போய் வந்து எப்படியாவது இந்த வீட்டுக்கு வாரிசை கொண்டு வந்துடணும். ஏன்னா இந்த வீட்டில் உள்ளவளுவ அதுக்கு முன்னாடி பிள்ளைய பெற்றுட்டுனா எனக்கு வந்து தாங்காது. என் ஒட்டுமொத்த சொத்தம் உனக்கு பிறக்கக்கூடிய புள்ள மட்டும் தான் அனுபவிக்கணும் அப்படின்னு வந்து தேவிக்காக வந்து அந்த அப்பத்தான் துடிக்கிறாங்க. ஏன்னா நம்ம லோகநாதன் வந்து இந்த தாமரைக்கு பிறந்தவங்க இந்த அன்னபூர்ணிக்கு வந்து பிறக்கலை. அவங்க அம்மாவை அடித்து தள்ளிக்கிட்டு நான் தான் உங்கள் அம்மானி வந்து இந்த அன்னபூர்ணி வந்து அந்த காலத்தில் செய்த பாவம். நம்ம தேவிக வயிற்றில் குழந்தை வந்து தணிக்கவே இல்லை அப்படின்னே வந்து சொல்லலாம். இந்த சைடு பார்த்தோன்னா ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. நம்ம அந்த நேரத்தில் நம்ம ஜீவாயம் பார்க்குறாங்க. காலையிலே மாப்பிள்ளையும் முண்டாட்டியும் கிளம்பி போகிறாங்க. ஆனால் அம்மா கிட்ட கூட ஒரு வார்த்தை சொல்லாமல் இந்த பாண்டி எங்கே போகிறான் அப்படின்னு வந்து கையை திருகி, டே பாண்டி நீ எங்கேயோ போற, சரி அதை ஒரு வார்த்தை அம்மா கிட்ட சொல்லிட்டு போயேன்டா, எதுக்குடா நீ சொல்லாம போற? அம்மா யாரு? நம்மளை பெற்று வளர்த்து கஷ்டப்பட்டு நம்மளுக்காகவே வாழ்ந்தவங்க, அவங்கள ஓரம் கட்டிட்டு போறியடா பாண்டி, நீ எல்லாம் மனுஷனடா, இப்ப சொல்லுவியா மாட்டியா அப்படின்னு வந்து கையை திருவுறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா என்ன விடுடா, நான் சொல்ல மாட்டேன் அம்மா கிட்ட அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து பாண்டி வந்து சொல்றாங்க. நீ சொல்ல போகிறது வரை நான் உன்னை விட மாட்டேன் அப்படின்னு வந்து கையை பிடிக்க நேரம் நம்ம அப்பதான் சவுந்து போடாங்க. ஏ சக்தி, என்ன வெளியே போகிற பையனை இப்படி தான் பிடிச்சி இவன் கேட்பானா அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து அப்படியே அரண்டு போக வைக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் விடு போகட்டும்டா அவன் அப்படின்னு வந்து சொல்லுனார. என்னம்மா நீ சொல்லுற, இந்த அப்பத்தா தான் புரியாமல் சொல்லுன்னா நீயும் அவனை இப்படி சொல்லுறியே, அவன் உன்கிட்ட சொல்லிட்டு போகிறது தானே முறையாகும், சரி அவன் போகட்டும் விடு அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து தடுக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா அப்படா அப்படின்னு வந்து நிற்க நேரம் அவர் கையில் இருக்க அந்த பை பணப்பை அப்படியே நம்ம மீனாட்சி காலடியில்
தலையில் வந்து உழுது. நம்ம அப்பத்தா அரண்டு போகிறாங்க. ஐயோ யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு பணத்தை கட்டி ட்ரீட்மெண்ட்டுக்கு கொடுத்து விட்டா நேராக இந்த பாவி மீனாட்சி காலையா போய் விழணும் அப்படின்னு வந்து நிற்கிறாங்க. ஒரு கட்டத்தில் மீனாட்சி அந்த பையன் எடுத்து உள்ளுக்கு என்ன இருக்குன்னு எண்ணுறாங்க. நம்ம அப்பத்தாகிய பார்த்து என்ன பணம் இல்லைன்னு அடுத்தவங்க பேரங்க பெட்ரோலுக்கு ரூபா கேட்டால் கூட அவங்க மூஞ்சில் விட்டு எறியுது. இதுக்கு மட்டும் கெட்டுக்கிட்டா பணம் தூக்கி கொடுக்குது, இது எங்கேருந்து கொடுக்குது அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லிட்டு, அப்பத்தா உங்களுக்கே இது நல்லா இருக்கா? எல்லா பேரும் பேத்தியலையும் ஒன்று போல தானே பார்க்கணும், வேற எதே இது நம்ம மனோமாமா கேட்டால் அப்படி ஆட்டம் காட்டுறீங்க, இவங்களுக்கு மட்டும் பணம் வந்து கட்டுக்கட்டாக கொடுக்குறாங்க. அவள் என் மக வைத்து பேத்தி, அவள் ட்ரீட்மெண்ட்டுக்காக கொடுக்குற யாரும் கொஸ்டின் பண்ணக்கூடாது. இந்த வீட்டில் யாரும் அதுக்கு முன்னாடி பிள்ளைய பெற்றுக்க கூடாது. என் தேவிக்கு ட்ரீட்மெண்ட்டுக்காக தான் கொடுக்குறேன் அப்படின்னு வந்து அந்த இடத்த சொல்ல நேரம், சரி அப்பத்தா நம்ம வீட்டிலே வருமானம் கிடையாது, 5 or 10 அப்படி கிடைச்சா தானே உண்டு. ஆனால் நீ கெட்டா பணத்தை இவ்வளோ காலம் எங்கேருந்து சுருட்டி வச்சுருந்த? அன்னைக்கு வந்து வீடு வாசல் எல்லாமே இல்லாமல் நடுத்தருவில் இருக்க நேரம் நம்ம தேனன்னிக்க நகை வச்சு தானே வந்து பேங்க்ல உள்ள லோனை அடைச்சோம். அப்படி இருக்க நேரம் அப்போ கூட உங்ககிட்ட பணம் இல்லை, இப்போ இவ்வளோ பணம் எங்கேருந்து கொட்டுவு அப்படின்னு வந்து நம்ம அப்பத்தாவை அப்படியே கொஸ்டின் கேட்டு மடக்குறாங்க நம்ம ஜீவா. இந்த சைடு பார்த்தோன்னா அப்பத்தா திருன்னு முழிக்குது. ஒரு கட்டத்தில் வெட்டி போயில வழங்காத்த போயில இந்த பணத்தை பற்றி பேசுறதுக்கு உனக்கு அறிகுறி கிடையாதுடா, இதெல்லாம் எனக்கு பணம் அப்படின்னு சொன்னாரோ. அப்பத்தா ஏதோ தில்லு முள்ளு பண்ணுது. வங்கியை கெட்டி வச்சதுக்கனங்க பணத்தை அடித்து தூக்கி வச்சுக்கிது. இது எல்லாத்தையும் பார்க்க நேரம் அப்பத்தா ஏதோ ஒரு தவறான ரூட்டுக்கு போகணும்னு எனக்கு நல்லா தெரியுது. அன்னைக்கு ஆதிய கூட்டம் எல்லாமே சமைச்சு போடுது. ஒருவேளை ஆதிக்கிட்ட என்னையும் ஜீவாவையும் வந்து என்னையும் நம்ம மீனாட்சியும் பிரித்து வச்சா இந்த பணம் எல்லாம் தருவேன் அப்படின்னு வந்து நம்ம சொல்லியிருப்பானோ. அந்த ஆதிக்கிட்ட இருந்து தான் இவ்வளோ பணக்கட்டையும் வாங்கியிருக்குமா அப்படின்னு உள்ள சந்தேகம் நம்ம ஜீவா மனசில் வந்துட்டு, அப்போ தான் நான் சரி போகட்டும் ஹாஸ்பிட்டலுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு தானே விட்டுறாங்க. ஒரு சைடு பார்த்தோன்னா நம்ம மீனாட்சி கிட்டவே வந்து சொல்லுறாங்க, இந்த பாரு மீனாட்சி, இந்த பணக்கட்டெல்லாம் அப்பத்தாவுக்கு எதுக்கு எப்படி வந்துன்னு எனக்கு ஒரு சந்தேகமாக இருக்குது. என்னடா சந்தேகப்படுற சொல்லு. அதுதான் நம்ம அப்பத்தாவுக்கு இந்த ஆதி கொடுத்துருப்பானோ, என்னையும் பிடிச்சி வைக்கிறதுக்காக இந்த ஆதி ஒருவேளை கொடுத்துருப்பானோ அப்படி சொல்ல நேரம் நம்ம மீனாட்சிக்கும் ஒரு சைடு டவுட் வருது. அன்னைக்கு என்னென்னா ஆதிக்கு அவ்வளோ பெரிய சாப்பாடை அவுச்சி குட்டிச்சு நம்ம அப்பத்தா சமைக்க சொல்லிடுச்சு. இது எல்லாமே வந்து பிளான் பண்ணி தான் செய்யுதா, ஆதிக்கிட்ட இருந்து டீலிங் பேசியிருப்பாங்களா அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து அரண்டு போய் நிற்கிறாங்க மீனாட்சி. எப்படியோ தெரியல, இந்த அப்பத்தா நல்லவங்க இல்லை அப்படின்னு மட்டும் வெட்ட வெளிச்சமாக தெரியுது. ஏன்னா எல்லா பேரும் பேத்தியலும் பாட்டினா யூக்கலாக தான் பார்ப்பாங்க. இந்த அப்பத்தா வேணும்னியே வந்து மற்ற வேற அவாய்ட் பண்ணுது. இந்த தேவியை மட்டும் வந்து இப்போ தூக்குது. முதல்ல வந்து இந்த தேவிக்கு மட்டும் வந்து செய்யக்கூடிய இந்த அப்பத்தாகிய கொண்ட முடியை பிடிச்சி திருவனம். எல்லாரும் ஒன்று போல தானே, இவ மட்டும் பேரம்பேத்தியில் பற்றி வாரிசை உண்டாக்கலாமா, அடுத்தாலும் ஒன்றும் பண்ணக்கூடாதான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல கோவத்தோட போய் வந்து இந்த லோகநாதன் நம்ம மாமாவோட பூர்வீகத்தை தெரிஞ்சுக்கிடணும். அப்போ தான் அப்பத்தாவுக்கு வேட்டு வைக்க முடியும் அப்படின்னு வந்து கொதித்தெழுறாங்க மீனா.